நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதிய குறித்த இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 10. ரெவலேஷன் சாப்டர் 5 verse 10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். யோவானுக்கு கொடுக்கப்பட்ட பரலோக தரிசனத்துல இந்த புதிய பாடலானது பாடப்படுகிறது. இது யாரால பாடப்படுது? அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கும் 4 ஜீவன்களாலும் 24 மூப்பர்களாலும் பாடப்படுகிறதா இருக்கு. ஆனா இந்த துதிப்பாடலை அவங்க தங்கள் நிமித்தமா ஏறெடுக்கல. இது ஏறெடுக்கப்பட்டது யாருக்காகங்கிறத இந்த வரிகளே சொல்லுது. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். அப்போ இது யாரை குறிக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இந்தபடியாக கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால மீட்டுக்கொண்ட சபையாகிய நமது நிமித்தமாகவே இந்த பாடல் ஏறெடுக்கப்படுது. இப்படி பாவிகளாக இருந்த நம்மை பரிசுத்தவான்களாக்கி உயர்த்தக்கூடிய வல்லமை தேவனுக்கே இருக்குங்கிறத உணர்ந்து இந்த துதியானது ஏறெடுக்கப்படுது. அப்படியாக தேவ வல்லமை விளங்குகிற இடத்துல துதியாக புது பாடல்கள் ஏறெடுக்கப்படுது. அப்படி நமது நிமித்தமாக சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தேவனுடைய வல்லமையை உணர்ந்து நம்மை குறித்த துதியை ஏறெடுக்கிறாங்கன்னா நாம இதை எவ்வளவாக ஏறெடுக்கணும்? ஏன்னா தேவன் நம்மையே ராஜாக்கள் ஆசாரியர்களுமாக மீட்டெடுத்த இந்த பூமியை அரசாளுகிற ஆளுகையை கொடுக்க போறாரு. அப்படி அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற நாம எப்படியாக தேவனை துதிக்கணும்? அவருடைய வல்லமையை விளங்கி கொண்டவர்களாலேயே இப்படியான துதியை ஏறெடுக்க முடியும். அப்போ நாம இந்தபடியா துதியை ஏறெடுக்கணும்னா தேவனுடைய வல்லமையை விளங்கினவர்களாக இருக்கணும்ல. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட கிருபையை தந்தர்லி நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறாருங்கிறத நாம முதலாவது உணர்ந்து கொள்ளணும். அப்படியாக உணர்ந்து கொள்ளும் போது நாமும் தேவனை துதிக்கும் புது பாடல்களை ஏறெடுப்பவர்களாக, அவரை துதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களாக இருப்போம். வசனம் தெளிவா சொல்லுது, பிதாவானவர் ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கவே பிரியமா இருக்கிறார்னு சொல்லி. அப்படியாக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம அதன் மேல நோக்கமுள்ளவர்களா, மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருக்கணும். அப்படியா இருக்கும்போது நாம தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அப்படியாக அவருடைய மகிமையை அறிந்து கொண்டவர்களே அவரை துதித்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அதற்கு எப்பொழுதுமே சிறந்த உதாரணமாக தாவீது ராஜா தான் இருக்கிறாரு. சங்கீதம் 40வது அதிகாரம் 3வது வசனத்துல அவர் சொல்றாரு, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். தேவனை துதிக்கும் பாடல அவர்தாமே தன்னுடைய வாயில அருளி செய்ததாக சொல்றாரு. எப்படி? தேவனுடைய வல்லமையை விளங்கி கொண்டதுனால தேவனை துதிக்கும் புதுப்பாடலானது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வாயிலிருந்து துதியாக எழும்புதுங்கிறதையே இங்க குறிப்பிட்டிருக்காரு. அதை பார்த்து இந்த பூமியில இருக்கிறவங்க பயந்து தேவனுக்கு முன்பாக தேவனை நம்புவார்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அங்க மாத்திரம் இல்ல, சங்கீதம் 33வது அதிகாரம் 3வது வசனத்துல அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். இப்படியெல்லாம் தேவனுக்கு துதி எடுக்கிறதுல தாவீது ராஜா மிகவும் பிரியப்பட்டவராக இருக்கிறாரு. தேவனுடைய மகிமையும் அவருடைய அன்பையும் அவர் விளங்கி கொண்டதுனாலேயே இந்தப்படியான துதிகளை தேவனுக்கு அவர் ஏறெடுக்கிறாரு. எக்காலத்திலையும் அவரை ஸ்தோத்தரிக்கிறாரு. எந்த நிலையிலையும் அவருடைய துதி அவருடைய வாயில் இருப்பதாக இருக்கு. அவர் தான் துதிக்கிறது அல்லாம வீணையை சுரமண்டலமே விழின்னு சொல்லி அதிகாலையில அதையும் அவருக்கு நேராக திருப்புகிறாரு. சங்கீதம் 144வது அதிகாரம் 9வது வசனத்துல, கர்த்தாவே நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இப்படி தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தன்னிடத்துல இருக்கிறவைகளையும் ஒப்பு கொடுத்து தேவனை துதிக்கிறவராக தாவீது ராஜா காணப்படுகிறாரு. இது எதனால? தேவனுடைய வல்லமையை அவர் விளங்கி கொண்டதுனால. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய வல்லமைய அநேக தரம் நாம விளங்கி கொள்றோம் இல்லையா?
அப்படி அது விளங்கும் போதெல்லாம் அவரை நோக்கி துதிக்கிறோம். ஆனா பல நேரங்கள்ல இந்த பூமிக்குரிய காரியங்கள்லயும் கவலைகளையும் சிக்கிக்கொண்டு அவரை துதிக்க மறந்து போயிடுறோம். அதெல்லாம் நாம விட்டுட்டு எக்காலத்திலயும் எந்த நேரத்திலயும் எப்படி இருந்தாலும் அவரை துதிப்பவர்களாக இருக்கணும். அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நமக்கு ஆளுகையை தர காத்திருக்கிறாரு. இப்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற நாம அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிறவர்களை காட்டிலும் துதிப்பவர்களாக இருக்கணும். அப்படி துதிக்கும் போது அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் விளங்குவதாக இருக்கும். இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை துதிக்கும் புது பாடல்களை ஏறெடுக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வல்லமை விளங்கின பரலோகத்துல எப்பொழுதும் உம்முடைய சிங்காசனத்தை சுற்றி துதிகள் ஏறெடுக்கப்படுவது போல நாங்களும் உம்மை சதா காலத்திலும் துதித்து புது பாடல்களை பாடணும் ராஜா. ஆம் தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிற புது பாடல்களை பாடுகிறவர்களாக, உம்மை எந்நேரத்திலும் துதிப்பவர்களாக நாங்க ஒவ்வொருவரும் காணப்படணும் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய வல்லமையை நீங்க எப்பொழுதும் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறீங்க. எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைத்ததோடு அல்லாம இந்த பூமியின் ஆளுகையை எங்களுக்கு தர காத்திருக்கிற தேவனை என்றென்றைக்கும் துதிப்பவர்களாக நாங்க ஒவ்வொருவரும் காணப்படணும் தகப்பனே. அப்படியாய் உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.